அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, இறை செய்தி பார்க்குறீங்களா? கேட்குறீங்களா? பார்க்குறவங்களா இருந்தாலும் கேட்குறவங்களா இருந்தாலும் இறை செய்தி படிக்கிறவங்களா இருந்தாலும் ஜெபிக்கிறவர்களா இருந்தாலும் நீங்கள் தான் பெயர் பெற்றவர்கள் இல்லையா? இறைவனோடு நாம் ஒன்றித்து நடக்குங்கிறத அந்த நம்பிக்கையில் ஒவ்வொரு நாம் வாழ்வோம். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 12 இறைவார்த்தை 1-4 முடியும். எனவே திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கை தொடங்கி வழி நடத்துவோரும் அதை நிறைவு செய்வோருமான இயேசுவின் மீது கண்களை பதிவைப்போம். அவர் தாம் அடைவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழுவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் ரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. பேசலாம். இறைவன் நமக்கு ஒரு மன உறுதியை தந்திருக்கிறார் இல்லையா? அந்த மன உறுதியில் ஓட்டப்பந்தயத்தில் யார் வெற்றி பெறுவானே தெரியாது. அப்போ அருள் வாழ்க்கையில் நாம் வாழும் போதுதான் அது வெற்றி உண்டு. இவ்வுலகம் நம்மளை கடுமையா ஏசலாம், புறக்கணிக்கலாம், நம்மளை துரத்தலாம், ஒருத்தர் கூட சேராம கூட நம்மளை வைக்கலாம் இல்லையா? ஆனால் இறைவனோடு நாம் இணைந்து நடக்கும் போது கண்டிப்பாக நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் உண்டு. பாவ சாப கட்டுக்கள் எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு, நம்மிடம் உள்ள சிறு சிறு குற்றங்களை உதறி தள்ளிவிட்டு நாம் நிறைவாக இறைவனை சார்ந்து வாழ்ந்தோம் என்றால் எல்லாமே நிறைவாக இருக்கும். ஏன்னா அவர் தான் நமக்கு நம்பிக்கை தொடங்கி வச்சாரு. அந்த நம்பிக்கையில் மட்டும்தான் நாம் ஓட வேண்டும். அந்த நம்பிக்கையின் ஓட்டம் தான் நிறைவாக இருக்கும். யார் நம்ம இழிவுபடுத்தினாங்க, யார் நம்ம கேவலமா பேசினா என்ன, யார் நமக்கு மதிப்பு தரல என்ன, இறைவன் நம்மளை மதிக்கிறாரே, மதிச்சு நம்மளோட உறவாடுறாரே, நம்ம என்ன சொன்னாலும் அவர் கேட்கிறாரே, அதை மட்டும் மனசுல பதிவு வச்சுக்கிறோம். அப்படி பதிவு வைக்கும் போது நமக்கு கண்டிப்பா ஒரு நிறைவான ஆசீர் உண்டு. ஏனென்றால் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் மனந்தளர்ந்து போகிறோம். நமக்கு கேட்டது கிடைக்கவில்லை என்றால் பொறுத்திருந்து பார்த்தால் அதில் ஒரு நிறைவான ஆசீர் உண்டு. எவ்வளவு துன்பங்கள் பட்டாலும் யோபு ஒரு நொடி கூட இறைவனை புறக்கணிக்கவில்லை இல்லையா? அப்படி புறக்கணிக்காமல் இருந்ததால் தான் அவர் ஒரு நிறைவான ஆசீரை பெற்றுக்கொண்டார். அப்ப நாமளுமே இறைவனை புறக்கணிக்காமலும் பழி கூறாமலும் ஏதாவது ஒண்ணு நடந்தா இறைவனே இல்லைன்னு சொல்றோம் நம்ம இல்லையா? சொல்ற கூட்டமும் இருக்கு. நமக்கு எல்லாமே நன்மையா நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பிறப்பும் இறப்பும் இறைவனுக்கு சார்ந்தது இல்லையா? ஒரு குழந்தையை பிறக்க வைக்கிறதும் ஒரு குழந்தை மரிப்பதுமே அவருடைய திட்டம் தானே. நம்முடைய கையிலயா இருக்கு எல்லாமே இல்லையே. அப்போ தரும்போது மட்டும் நம்ம சந்தோஷமா அவரை புகழ்றோம். அவர் நம்மகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாருங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கறது இல்ல. அது கொடுக்கும் போது மட்டும் நம்ம சங்கடப்படுறோம் இல்லையா? ஏதாவது ஒரு இழப்பு உண்டா இல்லையா? இறைவனே நமக்காக மரித்தாரே, அந்த மரிப்பை மட்டும்தானே நம்ம கொண்டாடணும். நம்ம பாவங்களுக்காக அந்த பாவத்தின் சம்பளம், மொத்த சம்பளம் ஒரு சிலுவை மரணம் நாம் தானே கொடுத்தோம். நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் சொல்லுகளும் சிந்தனைகளும் எல்லாமே அவருக்கு ஒரு மரணத்தை கொண்டு வந்து கொடுத்தது. அதை அவர் இனிமையாக ஏற்றுக்கொண்டார். முறுமுறுத்தாரா? இல்ல, தந்தையின் விருப்பப்படி ஏற்றுக்கொண்டார். ஆனால் கடைசி நேரத்தில் நமக்காக மன்னிப்பும் கேட்டார் அல்லவா? தெரியாம செய்யறாங்க இவங்க, எனக்கு துன்பத்தை தந்ததே தெரியாம தான் செய்யறாங்கன்னாங்க. அப்ப நாம் அந்த மன சகிப்போடு இருக்கிறோமா? அப்படி இருந்தோம் என்றால் கண்டிப்பாக கடவுளுடைய அரியணை பக்கத்தில் நாமளும் நிற்போம். அந்த வரப்பிரசாதமும் நமக்கு கிடைக்கும். உண்மைக்குமே எப்படி கிடைக்கும், எந்த வகையில கிடைக்கும் தெரியாது. நாம இருக்கிறத பொறுத்து தான் இல்லையா? நம்ம ஆன்மா தூய்மையாக இருக்க வேண்டும். அப்படி தூய்மையாக இருக்கும் போதுதான் கண்டிப்பாக நிறைவாக இருக்கும். நாம அவர் சொன்ன மாதிரி, இறைவார்த்தையில் சொன்ன மாதிரி, பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் ரத்தம் சிந்த அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. நம்ம ரத்தம் சிந்துறோமா? இல்லையே. கடுமையான சொல் கேட்கிறாங்க, ஆனா அதுக்கு எதுக்கு 4 சொல்லிடுறோம். நம்ம சொல்றோமா இல்லையா? ஆமா, அப்படி 4 சொல்லிட்டு தான் நம்ம அடங்குறோம். அவங்க என்ன சொன்னாலும் இந்த வார்த்தையை அவங்க நாமில் வைத்தீங்க ஆண்டவரே, அதை நீங்கள் எனக்கு ஆசீர்வாதமாக மாற்ற போற கிருபைக்கு நன்றின்னு சொல்லி பாருங்களேன். அப்படி சொல்லும் போதே நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் இருக்கும். அந்த வரத்தை கேட்போமா? வாழும் வல்லலே இறைவா, உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமாண்டவரே,
என்னிலும் உம்மை சார்ந்தே நாங்கள் வாழும்படி ஆசீர்வதியும் ஆண்டவரே. அந்த வரம் மட்டும் போதும் ஆண்டவரே. ஏனென்றால் உண்மையின்றி வேறு ஒன்றும் இல்லை என்று அந்த சிந்தனையை நீர் எங்களுக்கு தரும்போது எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனப்பக்குவம் தந்து விடுவீர் ஆண்டவரே. உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதமும் எங்களோடு இருக்கும் என்றால் அந்த நம்பிக்கையிலே நாங்கள் நிறைவாக வாழ்வோம் என்று விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். ஆமாண்டவரே, எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வரம் தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்கள் அனைவரையும் உம்முடைய சார்பில் ஆமாண்டவரே யார் யாருக்கு உம்முடைய வர வேண்டும் என்று கேட்கிறார்களோ அவர்கள் அனைத்தையும் உம்முடைய செட்டைக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். என் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.